இந்தியாவில் தங்கம் என்றாலே அது நகைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்ற பிம்பம் இப்போது உடைந்து போயுள்ளது. உலகத் தங்க கவுன்சில் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கை இந்திய முதலீட்டாளர்களின் மனநிலையில் ஏற்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய புரட்சியை படம் பிடித்து காட்டியுள்ளது. வரலாற்றிலேயே முதல் முறையாக நகைகள் வாங்குவதை விட தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு இந்திய மக்கள் அதிக ஆர்வம் காட்டியுள்ளனர். குறிப்பாக இந்த மார்ச் காலாண்டில் தங்கம் ஒரு அலங்கார பொருளாக இல்லாமல் ஒரு பலமான நிதி சொத்தாக உருவெடுத்துள்ளது. குறிப்பாக சொன்னால் தங்கத்தின் மீதான முதலீடு சுமார் 52% அதிகரித்து 82 டன் ஆக உயர்ந்துள்ளது. அதே வேளையில் ஆபரண தங்கத்திற்கான தேவை 19.5% குறைந்து 66 டன் ஆக சரிந்துள்ளது. ஒட்டுமொத்த இந்தியாவின் மொத்த தங்கத் தேவை 10.2% அதிகரித்து 151 டன் ஆக பதிவாகியுள்ளது. இந்த திடீர் மாற்றத்திற்கு பின்னால் 2 முக்கிய காரணங்கள் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். நிஃப்டி 50 போன்ற பங்குச்சந்தை குறியீடுகள் எதிர்பாராத லாபத்தை தராத நிலையில் பாதுகாப்பான முதலீடாக மக்கள் தங்கத்தை தேர்ந்தெடுத்துள்ளனர். குறுகிய காலத்தில் தங்கம் கொடுத்த அபரிமிதமான லாபம் முதலீட்டாளர்களை ஈர்த்துள்ளது. உலக தங்க கவுன்சிலின் இந்திய தலைமை நிர்வாகி சச்சின் ஜெயின் இது குறித்து கூறுகையில், தங்க ETF மீதான ஆர்வம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார். இது ஆண்டுக்கு ஆண்டு 186% வளர்ச்சியை எட்டி 20 டன் என்ற சாதனை அளவை தொற்றுள்ளது. பாரம்பரியமாக நகைகளை விரும்பும் இந்திய குடும்பங்கள் இப்பொழுது டிஜிட்டல் தங்கம் மற்றும் காயின்கள் பக்கம் திரும்புவது எதிர்கால நிதி திட்டமிடலில் ஏற்பட்டுள்ள மெச்சூரிட்டியை காட்டுகிறது.